பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம். சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருவர் நம்மை நடத்த மாட்டார்களா என்று சொல்லி யோசித்து கொண்டே இருப்பார்கள், எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவரே மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராகவும் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் காணப்பட போகிறார். வேதத்திலே எப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி, எப்பொழுதெல்லாம் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 15 அதிகாரம் 13 வசனத்திலே, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது அவருடைய பலத்தினாலே நம்மை வழிநடத்துகிறார் என்பதாக. இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் வழிநடத்துகிறார். யாத்திராகமம் முழுவதுமாய் நாம் வாசித்து பார்க்கும்போது எண்ணிக்கைக்கு அடங்காத அதிசயங்களை செய்து என் தேவன் வழி நடத்துகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய பலத்தினால் வழி நடத்தினார் என்பதாக. இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய வழி நடத்துதல் காணப்படும். பல நேரங்களிலே வழி நடத்துவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிறோம். பாதை தெரியாதபடிக்கு கடந்து செல்லுகிறோம், வழி அறியாதபடிக்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த நாளிலே நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுவார். மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து பலத்தினால் வழி நடத்துகிறவராக காணப்படுவார். இரண்டாவதாக எப்படி அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 79 வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 1 அதிகாரம் 79 வசனத்திலே, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட வழிகளில் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் வழி என்பதாக. இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் பல மனிதர்கள் காணப்படுகிறார்கள்.
தாங்கள் போகிற வழியிலே நிம்மதியற்ற வழிகளிலே கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் அநேகர். தான் போகிற வழியிலே எப்பொழுதும் வாய்க்க பெறாதபடியாய் இருப்பதினாலே சமாதானத்தை இழந்தவர்களாய் பல மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்மை சமாதானத்தின் வழிகளிலே நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் பாதைகளில் சமாதானம் இல்லாதபடி இருக்கிறதா? என் தேவன் நிச்சயமாய் இந்த நாளிலே சமாதானத்தின் வழிகளிலே உங்களை நடத்துகிறவராய் காணப்படுவார். மூன்றாவதாக, எப்படிப்பட்ட வழிகளில் என் தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 23 அதிகாரம் 3 வசனத்திலே, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த நாளிலே நாம் போகிற பாதைகளில் நீதியற்ற காரியங்கள் நடைபெறலாம், நமக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறலாம். நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நீதி கிடைப்பதில்லை, நீதியற்ற பாதைகளில் கடந்து செல்கிறவனாய் இருக்கிறனே என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தாவீதின் வாழ்க்கையிலே என் தேவன் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த நாளிலே நம்மையும் நீதியின் பாதைகளில் நடத்துகிறவராக காணப்படுவார். நான்காவதாக, என் தேவன் எப்படிப்பட்ட வழிகளில் நம்மை நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்திலே, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கே பார்க்கும்போது நான்காவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து அந்த பாதைகளிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உங்களுக்கு போதித்து அந்த வழிகளிலே நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்பதாக. இந்த காலவெளியிலே நாம் பல நேரங்களிலே பிரயோஜனமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். அறியாமையினாலே பலவிதமான காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எது முக்கியமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமோ அதை நமக்கு போதித்து, அது மாத்திரமல்ல அந்த வழிகளிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனத்திலே அழகாய் சொல்லுகிறது, சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தேவன் என்பதாக. அவர் இந்த நாளிலே நம்மை வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். எப்படிப்பட்ட காரியங்களில் எப்படி அவரை நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது 4 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, அவர் நம்மை பலத்தினால் வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக, சமாதானத்தின் வழிகளிலே நம்மை நடத்துகிறவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக, நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். நான்காவதாக, பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதித்து அந்த வழிகளிலே நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்களிலே வழிகளிலே நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்பது மிகவும் அவசியம். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம்.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மரண பரியந்தம் எங்களை வழிநடத்துகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வழிகளை காண்பித்து அவர்களுக்கு போதித்து அதன் வழிகளிலே நடக்க என் தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.